அந்திமழை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கைத்தொழில் நிகழ்ச்சியில் ஒரு 2-3 எபிசோடு, இந்த எபிசோடில் அடுத்த தேவையானது செய்வோம். சீடியை வச்சு ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன். சீடியும் இந்த நூல்கண்டு, தையல் மிஷின் நூல்கண்டு இருக்கு பாருங்க, அந்த நூல்லாம் காலியானதுக்கு அந்த மீதி இருக்கிற ரோல் இருக்குல்ல, அந்த ரோலையும் சீடியும் வச்சு இது மாதிரி வரும், ஸ்டூல் மாதிரி வரும். அதை பண்ணலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு செய்வோம். இது 4 இடம் ஓரளவுக்கு ஈவனாக இருக்க மாதிரி மார்க் பண்ணிட்டு இதை ஒட்டிடலாம். இந்த கம் கொஞ்சம் சீக்கிரம் விட்டோம். இது இல்லை, இது கிடைக்காதவங்க ஃபெவி குவிக்குன்னு ஒன்று இருக்குது, அது கூட நல்லாயிருக்கும். ஃபெவி பாண்டுன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். ஃபெவி பாண்டு யூஸ் பண்ணலாம். கிராஃப்ட் ஒர்க்குக்கு ஃபெவி பாண்டு நல்லாயிருக்கும். இந்த P7000 நல்லாயிருக்கும். இது கொஞ்ச நேரம் அப்படியே செட் ஆகட்டும். இது ஒரு ஸ்டூல் மாதிரி ஆகிடும். இதே நான் இந்த பிளாஸ்டிக் யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸோட மூடியை வச்சு செய்து பார்த்தேன். அது கொஞ்சம் ஸ்டிஃபாக இல்லாத மாதிரி இருந்தது. மூடி கொஞ்சம் வளைஞ்சுக்கிறதுல ஸ்டிஃபாக இல்லாத மாதிரி இருந்தது. இதுவும் என்ன செய்யலாம், சும்மா இதில் ரொம்ப வெயிட்டான பொருளாக இல்லாமல் சின்னதாக வெயிட்லெஸ்ஸாக ஏதாவது பொம்மை இல்லை ஃப்ளவர் வாஸ் சின்னதாக அந்த மாதிரி ஏதாவது வைக்கலாம். இதுலேயும் ஏதாவது பொம்மை வைக்கலாம். இதுக்கு ஒரு பொம்மை ஒன்று செய்து வச்சுருந்தேன், அதையும் கூட பார்க்கலாம் அடுத்தது எப்படிங்க. இது ஒரு வாட்டர் பாட்டில் கூட இல்லை, இந்த சிரப்பு இந்த மாதிரிலாம் பாட்டில் இருக்குல்ல, அதோட கொஞ்சம் உயரமாக இருக்கிற பாட்டில் மூடியாக எடுத்து 2 மூடி வச்சு, இந்த மூடி மேலே ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் மூடியை வச்சு ஒட்டி அதில் ஒரு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். கூட கை கால்லாம் மாதிரி த்ரெட்டு, சும்மா சணல் வச்சு கீழே ஒரு முடிச்சு போட்டோம்னா கை கால் மாதிரி ஆகிடும். முகத்துக்கு இது நம்ம ஸ்டிக்கர் பொட்டோட பேக் சைடு ஒயிட்டில் ஒரு பேப்பர் இருக்கும்ல, அதில் பிளாக் கலர் கிரையான்ஸோ ஏதோ ஒன்று, மார்க்கர் பெண்ணு இந்த மாதிரி ஏதோ இல்லை, பிளாக் கலர் அடிச்சுட்டு அது மாதிரி வாயும் வச்சு ஓட்டிட்டோம்னா அதுக்கு மேலே ஏதாவது டெக்கரேஷன் தான். இது ஒரு லேஸ் இருந்தது, அதை வச்சுருந்தேன். இது டேபிள் மேலே வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு ஒர்க் பண்ணுவோம். இது ரொம்ப பேசிக்காக ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். இது இந்த பேப்பர் கொஞ்சம் திக்கான பேப்பர் எடுத்து வேறு மாதிரி இப்படி ஃபோல்டு பண்ணிக்கணும். இப்படி ஃபோல்டு பண்ணிட்டோம்னா ஈவனாக ஒரே அளவு இப்படி வரும். இது ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படும்னா இந்த மாதிரி நல்லா பெருசாக வேணும்னா இதே மாதிரி இன்னொன்று செய்து 2த்தையும் ஸ்டாப்லர் பின் பண்ணி ஒட்டிடலாம். இது நான் சின்னதாக பண்ணியிருக்கேன், வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது பேஸ் ரெடியாச்சு. இதுக்கு மேலே உள்ள டாப் போர்ஷனு அதுவும் அதே மாதிரி தான், சார்ட் பேப்பர் மாதிரி பேப்பர் கட் பண்ணி ஷர்ட்டு டாப் மாதிரி கட் பண்ணி அதில் மிடில் பட்டனுக்காக சின்ன சின்ன டெக்கரேட்டிவ் தான் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் ஒர்க்கை. இதில் மார்க்கர் பென் வச்சு சும்மா டிசைன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இதை அப்படியே ஒட்டி வச்சிட்டோம்னா ஒரு ஃப்ராக் மாதிரி ஆகிடும். இது சின்ன சைஸு, இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணாலும் செய்யலாம். இது மாதிரி இதில் முத்தெல்லாம் வச்சுருக்கேன். அது மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு என்ன இருக்கோ நம்ம ஐடியா தான்.
என்னென்ன நம்மள்ட்ட மெட்டீரியல் இருக்கோ அதை வச்சு நம்ம இந்த ஃப்ராகை டெக்கரேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இன்னொரு டைப்பு, இந்த டைப்லையும் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக, இதுவும் கொஞ்சம் சின்ன சைஸ் தான், இதை விட கொஞ்சம் சின்ன சைஸு. நான் 2 கலராக மாற்றி மாற்றி பண்ணுறது வச்சுட்டேன். கோன் மாதிரி ஃபஸ்ட்டு கோன் மாதிரி ஈவனாக ஒரே அளவாக வர மாதிரி இப்படி மடிச்சுட்டு ஓரத்தை லைட்டாக பெண்ட் பண்ணி அப்படியே கட் பண்ணி விட்டுருணும். இதை கம் வச்சு ஒட்டலாம், இல்லை ஸ்டாப்லர் பெயிண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த கலர் மாறி மாறி வச்சு ஒரே அளவு பேப்பராக இருக்கணும். அதே மாதிரி நம்ம பண்ணுற கோனும் ஒரே சைஸில் இருக்கணும். அப்போ தான் வித்தியாசமாக இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இதை ரெடி பண்ணிட்டு இது மாதிரி மாறி மாறி இன்னும் 2 கலர் வச்சுட்டேன் செய்கிற மாதிரி. இதையும் பண்ணிவிட்டு இதையும் இதே மாதிரி கோன் மாதிரி பண்ணி ஒட்டிக்கலாம். எல்லாத்தையும் ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி மேலே ஒரு டாப்பும் பண்ணி டாப் போர்ஷனும் பண்ணி ஒட்டியிருக்கேன். இதில் வேறு வேறு ஜம்கி இருந்ததெல்லாம் ஒட்டியிருந்தேன். அதே மாதிரி இதுக்கும் ஒரு டாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு ஒட்டிட்டோம்னா 2 அட்டை பேப்பரில் செய்த ஃப்ராக் ரெடி ஆகிடும். இப்போ இது மாதிரி பண்ணியிருக்கோமா, இதில் ஒரு ஃபேஸ் மாதிரி ஒரு பேப்பரில் இல்லைன்னா இதே மாதிரி இதே சைஸ் அட்டையில் ஃபேஸ் வரைஞ்சி அதையும் பின்பக்கமாக இப்படி ஒட்டிட்டிங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் டெக்கரேட் ஷோகேஸில் வேணாலும் வைக்கலாம், வால் ஹேங்கிங் மாதிரியும் வைக்கலாம். இதில் ஒரு ஃபேஸ் வரைஞ்சிட்டிங்கன்னா சரியாச்சு, இன்னும் நல்லாயிருக்கும். வால் ஹேங்கிங்கும் மாட்டி வைக்கலாம், ஒட்டி வைக்கலாம். பின்னாடி டபுள் சைடு டேப் கூட வச்சு செவுத்தில் ஒட்டிடலாம், இல்லைனா ஷோகேஸில் வைக்கலாம். அடுத்தது பழைய தேவையில்லாத இன்விடேஷன் கார்டு, அதை மேரேஜ் முடிகிற வரைக்கும் வச்சுருப்பான், தூக்கி தான் போட போகிறோம். சில இன்விடேஷன் கார்டெல்லாம் இப்போ வரதெல்லாம் ரொம்ப டெக்கரேட்டிவாக அழகாக இருக்குது, தூக்கி போடவே மனசு இல்லாத மாதிரி இருக்கும். அதை என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அதையும் ஏதாவது செய்யலான்ட்டு சில விஷயங்கள் ரெடி பண்ணுறதுக்கு பண்ணி வச்சுருக்கேன். அந்த கல்யாணத்துக்கெலாம் வச்சு கொடுப்போம்ல மொய் கவர்ம்பாங்களே, அது மாதிரி கவர் மாதிரி பவுச் மாதிரி ரெடி பண்ணலான்ட்டு பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் செய்து வச்சுருக்கிறது, அதை எப்படி செய்யலான்றதை காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு தேவையில்லாத இன்விடேஷன் கார்டு தான். இது இந்த சைடெலாம் அதுலேயே இருந்தது, அழகாக இருக்குன்ட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது உள்ள ஒரு அட்டை ஒன்று கொடுத்துடணும், அந்த இன்விடேஷன் கார்டுலேயே உள்ள தேவையில்லாத, ஏன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பணம் உள்ளே வைக்க எடுக்கிறது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போதான் அட்டை மாதிரி இதே ஒட்டிக்கணும். இதை வச்சோம்னா தான் உள்ள கவர் பணம்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப டைட்டாக இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும் அது வைக்க எடுக்க. ரெண்டு சைடு ஈவனாக ஒரே அளவாக இருக்க மாதிரி, ஒரே திக்னஸில் இருக்க மாதிரி பேப்பர் உள்ள வச்சு ஒட்டிடுங்க. அவ்வளோதான். இந்த சைடு நம்ம பேர் எழுதி கொடுத்துடலாம். இதில் வேறு ஏதாவது டெக்கரேட் ஒர்க்லாம் பண்ணுறதுனா பண்ணலாம். இது எப்படி இருக்கிறதெல்லாம் எடுத்து கட் பண்ணி இங்கே பார்டர் மாதிரி ஒட்டிடலாம், இல்லை இந்த சைடு ஒட்டலாம் ஒட்டலாம். அதுக்கு மேலே நம்ம ஐடியா தான், எது வேணாலும் பண்ணலாம். இது ப்ளைனாக இருக்குது. இது மாதிரி நான் நிறைய பண்ணி வச்சுட்டேன், இதெல்லாம் பாருங்கள். இதில் பேர் எழுதிக்கலாம். இது இப்படி இந்த ஷேப்பில் இந்த டைரக்ஷனில் வைக்கலாம்.
இந்த மாதிரி விநாயகர் நிறையா இன்விடேஷன் கார்டில் வருது. அதெல்லாம் கூட எடுத்து இந்த மாதிரி பிளைனாக இல்லாமல் இது மாதிரி விநாயகர் எடுத்து ஓட்டினா கூட அழகாக இருக்கும். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் நார். தேங்காய் யூஸ் பண்ணுவோம், டெய்லி தேங்காய் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த நார்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. அதை வச்சு ஏதாவது ஒரு கிராஃப்ட் பண்ணலான்னு ஒரு குடிசை வீடு மாதிரி பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னா, ஒரு அட்டை, ஒரு திக்கான அட்டை, இன்விடேஷன் கார்டாக இருக்கலாம், இல்லை ஏதாவது இந்த ஆடுக்கு வருமே அந்த மாதிரி கவராக இருக்கலாம். இதில் வந்து ஃபுல்லாக வளைச்சிக்கணும். இதை ஃபஸ்ட்டு இதில் ஃபுல்லாக இந்த தேங்காய் நாரை எடுத்து சரி பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். பிரித்து சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். இப்படி வரிசையாக கம் வச்சு ஒட்டிடணும். வரிசையாக நடுக இந்த பேப்பர் தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். அந்த தேங்காய் நாரில் இதை ஃபுல்லாக ஒட்டிட்டு காஞ்சதுக்கப்புறம் இந்த 2 சைடும் ஈவனாக கட் பண்ணிக்கணும். ஒரே அளவாக இருக்க மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு இப்படியே அதை ஃபோல்டு பண்ணி ஒன்று ஸ்டாப்லர் பின் பண்ணலாம், இல்லை ஒட்டலாம் ஒட்டலாம். இப்படி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு மேலே டாப் போர்ஷனில் அதுக்கும் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு, ஆனால் ரவுண்டாக அந்த பேஸ் அப்படியே ரவுண்டாக தான் இருக்கும் ஓட்டினீங்கன்னா. அதுக்கு என்ன பண்ணால் அந்த கோபுரம் மாதிரி வளைவாக வருது பாருங்கள், இப்படி வரத்துக்கு நடுவில் ஒரு கட் கொடுக்கணும். இதை கட் பண்ணிவிட்டு இப்படி சேர்த்து இப்படி ஒட்டினீங்கன்னா தான் இந்த ஷேப் கிடைக்கும். கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இப்படி சேர்த்து ஒட்டிடணும். இப்படி ஒட்டினீங்கன்னா இந்த மாதிரி இந்த கோபுரம் மாதிரி இந்த ஷேப் கிடைக்கும். கூரை மாதிரி வரும். இது மேலேயும் இதே மாதிரி அழகாக ஈவனாக அந்த தேங்காய் நாரை பிச்சுட்டு ஒரே சைஸில் ஒரே மாதிரி ஈவனாக கம்மை தடவை ஓட்டிட்டு ஓரமெல்லாம் கட் பண்ணிவிட்டு அங்கங்கே ஸ்டாப்லர் வேணால் பின் பண்ணிக்கலாம். ஒட்டலை சிலது பிச்சிட்டு வரும், அது வந்து ஸ்டாப்லர் பின் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த பேஸ் இங்கே வச்சு அது ஓப்பன் மாதிரி அந்த குடிசை வீட்டுக்கு ஓப்பன் மாதிரி ஒரு ஸ்பேஸ் அந்த இடத்துல ஒன்று ரெடி பண்ணிக்கணும். கட் பண்ணிடலாம். அட்டையும் தேங்காய் நாரும் தானே கட் பண்ணாக்க வரும். கட் பண்ணிவிட்டு இந்த மேலே வச்சு அப்படியே ஒட்டிடணும். ஒட்டிட்டோம்னா இது ஒரு கிராஃப்ட். இதுக்கு பேஸ் மாதிரி ஒரு அட்டையில் வச்சுருக்கேன், ஒரு கேலண்டர் அட்டை அந்த மாதிரி ஏதாவது வச்சு சும்மா வீடு மாதிரி இது ஒரு டெக்கரேட் பண்ணி ஒரு கோலம் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். பக்கத்தில் ஏதாவது புல் தர மாதிரி ஏதாவது க்ரீன் கலரில் ஏதாவது பண்ணிவிட்டு பக்கத்தில் எதுவும் செடி மரம் இது மாதிரி ஏதாவது இருக்கலாம். குட்டி குட்டியாக ஏதாவது அனிமல்ஸ், குட்டியாக பொம்மை அனிமல்ஸ்லாம், நாய் இது மாதிரிலாம், மாடு இது மாதிரிலாம் இருந்தால் கூட அதெல்லாம் கூட ஒட்டி வைக்கலாம். நேச்சுரல் சீன் மாதிரி அழகாக இருக்கும்.